எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஜர் AACCனா என்ன, அந்த தமிழ்நாடு ஆயுஷ் நடத்துகிற ஆல் இண்டியா கோட்டாக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் பல வீடியோவில் போட்டேன் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ AACCயில் இருக்க என்னென்ன காலேஜஸ் இருக்குது ஆல் இண்டியா கோட்டா, அண்ட் தென் தமிழ்நாடு நடத்துகிற ஆயுஷ் ஆல் இண்டியா கோட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு AACCC ஓகேவா. ஸோ ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங் கமிட்டி ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங் கமிட்டினா இந்தியாவில் இருக்க எல்லா ஆயுஷ் காலேஜஸ், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி, சௌராக்யா அப்படின்னு சொல்லிட்டு 5 கோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்தியாவில் இருக்க எல்லா காலேஜஸ் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் வரும், கவர்மெண்ட் எய்டட் வரும், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வரும், அண்ட் தென் ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்க காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 100 சீட் இருக்குது. அந்த 100 சீட்டில் 85 சீட்ஸ் தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் நடத்துவாங்க. மிச்சம் இருக்க 15 சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கவுன்சிலிங் AACCC கவுன்சிலிங்லாம் வரும் ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ், ஸோ தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ், ஸோ ஆயுஷ் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை இந்த AACCC கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் என்னென்ன இருக்குது, ஸோ சித்தாவில் 2 காலேஜ் இருக்குது. ஸோ பாளையங்கோட்டோட காலேஜ், அதுக்கப்புறம் சென்னையில் இருக்க சித்தா மெடிக்கல் காலேஜ், அப்புறம் ஆயுர்வேதாவில் ஒரு காலேஜ் இருக்குது, நாகர்கோவில் கோட்டா, அப்புறம் ஹோமியோபதியில் ஒரு காலேஜ் இருக்குது, மதுரை திருமங்கலத்தில் இருக்குது, அப்புறம் யுனானி இருக்க காலேஜ் சென்னை. ஸோ இதில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை கவர்மெண்ட் காலேஜில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை இந்த AACCC நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா அதில் இருக்க 60 சீட்டுமே, எல்லா சீட்டுமே இந்த AACCC கவுன்சிலிங் மூலம் மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் அப்ளிகேஷன் இன்னும் ஆரம்பிக்கலை ஓகேங்களா. இது AACCC இது எல்லா இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹோமியோபதி இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆயுர்வேதா இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் யுனானி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொன்ன பக்கத்து ஸ்டேட்ஸ் கேரளா, கர்நாடகாவில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில் போய் சேரணும். கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் திருவேண்டரம், கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கோட்டக்கல். ஸோ இந்த மாதிரி இருக்க, ஸோ அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும். ஸோ அதர் ஸ்டேட்டில் நம்ம போய் படிக்கணும். ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸில் அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த AACCC ஆயுஷ் கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் நாம் போக முடியும். ஸோ அதுதான் ஆல் இண்டியா கோட்டா. அந்த ஆல் இண்டியா கோட்டா டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ இந்த AACCங்கிறது ஓகேங்களா. ஸோ அப்படியே இந்த பக்கம் வருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆயுஷ் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாடு ஆயுஷ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 3 விதமாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஒன்று ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் பிரச்சனை கிடையாது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் பிரச்சனை. அது ஆல் இண்டியா கோட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்குது. ஸோ அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஓகேங்களா, தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாட்டில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸ்னால் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஸோ சித்தாவில் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கா, ஹோமியோபதியில் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கா, ஆயுர்வேதாவில் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கா. ஸோ அதில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க சீட்ஸை 3 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், ஒன்று ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை போய் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்டில் நான் போய் சீட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த கோட்டா அப்ளிகேஷனை நம்ம போட்டாகணும் ஓகேங்களா. ஸோ இதோட AACCC ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கே வேறு, இதோட ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கே வேறு. இதில் இருக்க வேறு காலேஜஸ் தான் வரும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸ், ஸோ சித்தாவில் 13 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, ஆயுர்வேதாவில் 5 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, ஹோமியோபதியில் 11 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஒன்லி ஃபார் ப்ரைவேட் காலேஜஸ்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டபுள் ஏ ட்ரிபிள் சி கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் போகணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ ஃபார் ஒரு 1 இயர்க்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும்? அண்டர் 15,000 கூட தான் இருக்கும். டபுள் ஏ ட்ரிபிள் சியில் போனாலுமே 15,000 தான் இருக்கும். 15 ஸோ வந்து இந்த அண்டர் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். இதே வந்து கேரளாலோ, ஆந்திர பிரதேஷ்லயோ, இல்லை கர்நாடகாவிலோ அந்தந்த காலேஜ் கவர்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அந்த ஃபீஸ் தான் வந்து கவர்மெண்ட்டோட ஃபீஸ் தான் கவர்மெண்ட் காலேஜஸ்க்குரிய இல்லை இந்த கோட்டாவில் போனால் அந்த ஃபீஸ் தான் இருக்கும். இதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாடு நடத்துகிற ஆல் இண்டியா கோட்டா ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தியா, ஸோ அதில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெக்டஸில் 1.25 கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியாலிட்டியில் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.75 வாங்குறாங்க, சில காலேஜஸில் 2 லேக் வாங்குறாங்க, சில காலேஜஸில் 1.5 வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வேரி ஆகுது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் காலேஜ். ஸோ ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு வாங்குறாங்க. ஆனால் பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ அவங்க ப்ராஸ்பெக்டஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து வாங்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் தான் தமிழ்நாடு இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னொரு டைம் வந்து சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக என்ன சொன்னால் டபுள் ட்ரிபிள் சி கவுன்சிலிங்னா என்ன, அந்த ஆல் இண்டியா ஆயுஷ் தமிழ்நாடு ஆல் இண்டியா ஆயுஷ் கோட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டபுள் ஏ ட்ரிபிள் சினா கவர்மெண்ட் காலேஜஸ், ஸோ தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ், ஸோ அதர் ஸ்டேட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அண்ட் தென் அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் வரும். தமிழ்நாடு நடத்துகிற ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்னால் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ தமிழ்நாட்டில் இருக்க சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதியில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ். ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்ட்டு வரும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் வந்து ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் தான் வரும், நாட் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மேஜராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் ஏ ட்ரிபிள் சியில் இருக்க ஆல் இண்டியா கோட்டாக்கும் தமிழ்நாடு ஆயுஷ் ஆல் இண்டியா கோட்டாக்கும். ஸோ இது தமிழ்நாடு ஆயுஷ் ஆல் இண்டியா கோட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸை தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க சீட்ஸை 3ஆக பிரிக்கிறாங்க. அந்த 3த்தில் மேனேஜ்மெண்ட், ஆல் இண்டியா, கவர்மெண்ட் கோட்டா. ஸோ வந்து கவர்மெண்ட் கோட்டானா கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் நம்ம போடுவோம். ஆல் இண்டியா கோட்டாவில் போய் சேரணும் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் போய் இது ஃபீஸை வந்து போடுவோம். மேனேஜ்மெண்ட்டில் போடணும். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் இருக்க கோட்டா. ஸோ நம்ம எந்தெந்த கோட்டாவில் போய் காலேஜ் ஜாயின் பண்ணுறோமோ ஸோ அந்தந்த கோட்டா ஃபீஸை தான் வாங்குவாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு ப்ரைவேட் காலேஜஸில் போய் சேர்ந்தோம்னா ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க காலேஜில் வச்சுருக்காங்களோ ஸோ அதுதான் வாங்குவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணோம்னா அப்படின்னு அவங்க காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கோ ஸோ அதுதான் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் அவங்க காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கோ ஸோ அதைப்படி தான் அவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ இதுதான் ஒரு மேஜர், ஓகேங்களா, மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸோ டபுள் ஏ ட்ரிபிள் சிக்கும் அந்த தமிழ்நாடு ஆயுஷ் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சித்தர் கூட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். தட்ஸ் இட். டாடா, பை பை.